Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, தேவன் இன்று உங்களுக்கு தந்த வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 20:35. வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம எதை கொடுக்கணும்? தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குல்ல, எல்லார்ட்டையும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எல்லார்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஜிபிஎஸ் கொடுக்கப்படும், மெமரிஸ் கொடுக்கப்படும் இல்லையா? அதில் அநேக காரியங்கள் ஏற்றும் போது, அநேக ஆப்ஸ் நீங்கள் ஏற்றும் போது, ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் ஆப்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா உடனே சிக்னல் காட்டும், மெமரி ஃபுல் ஆகிடுச்சு, இவ்வளோதான் இருக்குது ஜிபி அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டும் இல்லையா? உடனே நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஸு, தேவையில்லாத சாங்ஸ், வீடியோஸ், எனி ஒன் டெலிட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த மெமரி கொஞ்சம் காலியாக இருக்கும், நம்ம இன்னும் தேவையானதை நம்ம இறக்கி பயன்படுத்த முடியும். ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் நம்முடைய ஹார்ட்டும். என் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் அநேக பர்டன்ஸ், அநேக காயங்களை வைக்க வைக்க சும்மா போயிட்டு ஏதோ சாமி கும்பிட்டு வந்துடுது ஒரு பெயரே கிடையாது. நம்முடைய பாரங்கள் எவ்வளோ இருக்கும், இருதயத்தில் எவ்வளோ காயங்கள் இருக்கும், அதை யாருக்குமே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே புழுகிட்டு இருக்கீங்களா? தேவன் இன்று உங்ககிட்ட கேட்கிறாரு, என்கிட்ட கொடுத்துரு மகனே, என்கிட்ட கொடுத்துரு மகளேன்னு சொல்லி. என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட கொடுத்துரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்க பாரம் எதுவா இருந்தா அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புறாரு. ஒரு உணவோ இல்லை ஏதாவது ஒரு பொருட்களோ உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா உங்க கை எம்டியா தான் வாங்க முடியும். கையில ஒரு பொருளை வச்சு எப்படி வாங்குவீங்க? கீழே வச்சு எப்படி இருந்தாலும் அந்த பொருளை வாங்கறதுக்கு உங்க கை காலியா இருக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆண்டவர் நிரப்பக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெரிது. உங்க இருதயம் சுத்தமாகவும் காலியாகவும் இருந்தா அவருடைய ஆசீர்வாதங்களும் திட்டங்களும் அநேக அதிசயமான காரியங்களும் உங்க இருதயத்துல நிரப்பப்பட்டு பூரிப்படையும். ஹல்லேலூயா. அவருடைய அதிசயத்தை பார்க்கும் போது நம்ம இருதயம் பூரிப்படையுமா? அப்ப இருதயம் காலியம் தானே, அது நம்ம பூரிப்பாகிறதுக்கு அந்த இடம் கொடுத்ததான் அது நம்ம பூரிப்பாகிறதுக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் விதத்துல இருக்கு. நீங்க உங்களுடைய பர்டன்ஸ், உங்களுடைய காயங்களை அவர் பாதத்துல கொடுக்கும் போது அவர் உங்களுக்கான பிளெஸிங்ஸ், உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளையும் உங்களுடைய பாரங்களை அவர் பாதத்துல கொடுத்துருங்க. உங்களுக்கான பிளெஸிங்க தேவன் உங்களுக்கு தந்து மகிழ பண்ணுவார். என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தகப்பனே, ஒரு நாளும் எங்களுக்கு தீங்கு செய்யும் தேவன் அல்ல. யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு இருதயத்தாங்க பல விஷயங்களை மறைத்து வைத்து கொண்டிருக்கலாம், உள்ளுக்குள்ளேயே புழுகி கொண்டிருக்கலாம். நான் இதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவேன், இதை எப்படின்னு யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப காரியங்களோ இல்ல பல விதமான காரியங்களோ அவங்க இருதயத்துல பாரமா இருக்கலாம். சுவாமி, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் அவங்களுடைய பாரங்களுடைய பாதத்தில் வைக்கிறார்கள் ராஜா. அவங்க இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, எம்டி ஆக்குங்க, கிளீன் பண்ணுங்க. உங்களுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு அந்த இருதயத்தை நிரப்புங்க. அவங்க இருதயம் ஆசீர்வாதத்தினால பூரிப்படையட்டும், அவங்க மகிழ்ந்து இருக்கட்டும். சுவாமி, கர்த்தருக்குள்ளே சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. கொடுக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாத்திலே எங்களுடைய பாரங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். God bless you.